தான் சொல்லுவாங்க. எனக்கு புத்தி சொல்ல வந்த நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆம்பளை சிங்கம்னு நிரூபிச்சு காட்டலாமே. எனக்கு லட்சுமி பெண் கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வர இருந்தாங்க. ஆனா வேற இடத்துல நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம். என்ன கல்யாணம் பண்ணிக்க லட்சுமிக்கும் கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதம் இருந்தா எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன்ல பார்க்க வந்தவன். நீ என்னதான் சொல்ற? மழை வர வரைக்கும் மாப்பிள்ளைய ஒருத்தர் வந்துட்டு போயிட்டேன். மாங்கல்யத்தை கட்ட எனக்குன்னு பிறந்தவர் இவர் தான். உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? அவளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகிற பிராப்தம் இல்ல. மாப்பிள்ளை அவளை வேண்டான்னு மறுத்துட்டு போனதை பார்த்து எனக்கு மனசு பொறுக்கல. நான் யாருக்கிட்டையும் சொல்லாம பிறப்பு வந்துட்டேன். எல்லா பெண்களும் அற்பமான விஷயத்தை பெருசுபடுத்தி சொல்லுவாங்க. நீ என்னடா நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டிய. கல்யாணத்துக்கு முந்தி உங்களை பத்தி கூட ரொம்ப ஏழை நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அப்படி நினைக்க முடியலையே. நீ சந்தேகப்படுற விடிய காலம்புற வீட்டை விட்டு வெளியே போறவ நடுஜாமத்துல வீடு திரும்புறேன்னு. உண்மை என்ன தெரியுமா? எங்க அப்பா சம்பாதிச்ச லட்சக்கணக்கான சொத்துக்கள் அநியாயமா மற்றவங்க கையில போயிடுச்சு. அதை திரும்பி பெறறதுக்காக இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக மற்றவங்க லாயர் இப்படி அப்படின்னு அவங்கள பார்க்க நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த கேஸ் முடிஞ்சப்பறம் நானே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பொருளே கிடையாது. ஹலோ, ஆமா இருக்காரு, நீங்க வரலாம். யார் போன் பண்ணாங்க? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? எனக்கு யாரும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ற மாதிரி இல்ல. அப்போ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணிருப்பாங்க. அதுவும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட்? அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையே. ஒருவேளை ராங் நம்பரா இருக்கலாம். ஆஹா, உங்க பேரை சொல்லி கேட்க தெரியுது, என்ன மிஸ்ஸஸ் அவங்களான்னு கேட்க தெரியுது. அது எப்படி ராங் நம்பர் ஆகும்? பேர் என்ன சொன்ன? மிஸ் மேரி. மிஸ் மேரி? இது யாரு எனக்கு ஞாபகம் இல்லையே. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. எப்பவாவது நீங்க அவளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. சொன்ன அதுக்கு என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு முடிவு வந்துட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிடிச்ச பைத்தியம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஒரு ராங் போன் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சா? நீங்க நான் தான் மிஸ் மேரி. இப்போ போன் பண்ணலாம். ஆமா, வாங்க முதல் உள்ள. ஓ மை சன், எப்படி இருக்க? அனாதை விடுதிக்காக கணேசன் கலெக்ட் பண்ணாங்க. நீங்க ஏதாச்சும் God bless you my son. வரேம்மா. இவங்கதான் மிஸ் மேரியா? அவன் தான் சொன்னதில்ல. இன்னும் உனக்கு சந்தேகம் இல்லை. லட்சுமி, மணவரையில என்ன பார்த்ததும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு எதனால? எல்லா பெண்களுமே கண்ணறிஞ்ச புருஷன் வரணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அப்படி ஆசைப்படல. மனசுக்கு நிறைஞ்சவன் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பார்த்த உடனே என் மனசு நிறைஞ்ச மாதிரி இல்லை. நமக்கு அமைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை அமைஞ்சிட்டா உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
அப்படியா? ஹாய் லதா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போய் என் பேருக்கு லட்சுமி போயிட்டு வருவோமா? எங்க லேடிஸ் கிளப்ல பேச சொல்லியிருக்காங்க, நான் அங்க போய் ஆகணும். லேடிஸ் கிளப்ல பேச போறியா? எங்க நீ சொல்லவே இல்லையே. ஆமா, என்ன தலைப்பு? மனைவி கணவனுக்கு அடங்கி வாழ்வதா இல்ல கணவனை அடக்கி வாழ்வதாங்கிற தலைப்புல பேச போறேன். பியூட்டிஃபுல் தலைப்பு. ஆமா, நீ என்ன பேச போற? ஆணினம் பெண்ணுக்கு மரியாதையும் சம உரிமையும் கொடுத்து வணங்கி வழிபட்டப்போ கணவனுக்கு அடங்கினவளா மனைவி இருந்தா. இப்போ மனைவியை ஒரு கட்டின் பெருமையை நினைச்சு எல்லா உரிமையும் படுத்திக்கிட்டாங்க. அதனால ஆண பெண் அடக்கி ஆளோட நிலைமை ஏற்பட்டு. நீ இப்படி பேசுறது மத்த ஆண்களுக்கு இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப என் கூட நீ கோயிலுக்கு வர போறியா இல்லையா? வர மாதிரி நிலைமை நான் இன்னும் நம்ம கேட்டதாக சொல்றது. நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன், எப்ப பாரு ஒரே தொணக்கணக்கு. லட்சுமி, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். கல்யாணத்துக்கு முன்னால ஹோட்டல்ல போய் பாயசம் குடிச்சிட்டு கையில எவ்வளவு காசு இருக்குமோ அவ்வளவு தர்மமா போட்டுருவேன். சரி, இன்னைக்கு வீட்டுல பாயசம் வச்சு நான் தரேன். குடிச்சிட்டு தர்மம் பண்ற காசு எவ்வளவு இருக்கோ உங்ககிட்ட கொடுத்துட்டா அது எப்படி தர்மமா இருக்கும்? ஆம்பளை சம்பாதிக்கிறத வச்சுதானே பொம்பளை வாழ்க்கை இருக்கலாம். என்ன நீங்க வாங்கி வைக்கிறது ஒரு தர்மம் தானே, அதாவது குடும்ப தர்மம். சரி, இந்த வருஷம் குடும்ப தர்மம் பண்றேன். இந்தா. தமிழ்நாடு லாட்டு டிக்கெட் ஓடுமா? தமிழ்நாடு லாட்டு டிக்கெட் ஓடுமா? 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 என்ன லட்சுமி, உனக்கு நான் கொடுத்த தர்மத்தை எப்படி செஞ்சுட்டேன்? இதன் மூலமா நமக்கு ஏதாவது பரிசு கிடைச்சா சர்த்தியாருக்கு ஒரே அளவுக்கு விட்டு பண்ணோம். அப்படியும் நமக்கு கிடைக்கணும் வைங்க, அந்த 2 ரூபாயை நாம அவங்களுக்கு தர்மம் கொடுத்துவா இருக்கட்டுமே. உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு கண்டிப்பா பரிசு விடும். நான் வர்றேன். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எங்க கூட உட்காந்து சாப்பிட. உங்க இஷ்டப்படி நீங்க என்ன போட்டு சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுவேன். குழம்பு இவ்வளவு காரமா போடுத? அது காரக்குழம்பு, காரமா தான் இருக்கும். சத்தம் ஒரே புளிப்பு. புளி ரசம் புளிப்பா இல்லாம புளிப்பாவா இருக்கும். வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லையா? பாருங்க, நான் ஒண்ணும் வீட்டு சமையல்காரி இல்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்சு செய்யறேன். இஷ்டம் தான் சாப்பிடுங்க, இல்ல ஹோட்டல்ல வாங்கி தரணும் சாப்பிடுங்க. இப்படி குழந்தை குறைப்படிக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. லட்சுமி, எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிட்டுடு. ஏன் என்னது? இல்ல, இப்படி சொன்னதே எனக்கு ஒரு கதை ஞாபகம். உனக்கு கதை கூட சொல்ல தெரியுமா? ஒரு காட்டுல ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒன்னா வாழ்ந்தது. ஒரு நாள் 2க்கும் தண்ணி ஆகுது. அப்படியே குட்டை போக வந்தது. குட்டையில தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. 2 கொஞ்சம் தான் தண்ணி குடிச்சது. ஆனா அந்த குட்டையில தண்ணி அப்படியே இருந்தது. ஏன் தெரியுமா? என்ன வேலை தெரியும்? ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் நினைச்சுதான். நீங்க பசியிலன்னு சொன்னதும் அது மாதிரிதான். என்ன புரிஞ்சுக்கிட்டியே? எங்க அப்பா அம்மா பசி வேண்டாம்னு சொன்னதோட நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடுங்க கொஞ்சம். வேண்டாம், நான் சாப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? இந்த மாத்திரை உடனே தேவை, போய் வாங்கிட்டாங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டா வயிற்றுல வளர குழந்தைக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரா? இந்த வயசுல குழந்தைய பெற்றுக்கிட்டு அழக பாழாக்கிக்க நான் விரும்பல. இந்த மாத்திரையை சாப்பிட்டா உடனே குழந்தை. பூத்து காய்க்கிற மரத்துக்கு தான் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். என்ன அப்பான்னு ஆசையா அழைக்க ஒரு பிள்ளை தேவை. பாருங்க, என் இஷ்டப்படிதான் நீங்க நடக்கணுமே தவிர உங்க இஷ்டப்படி நடக்க நான் தயாரா இல்லை. அப்போ உனக்கு அழகுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, அப்படித்தானே?
For more updates, like, comment, subscribe to our channel.